ஹலோ வெல்கம் பேக் எவ்ரிவன். நம்ம இப்ப இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் பத்தி பார்த்துட்டு இருக்கோம். லாஸ்ட் வீடியோல நம்ம டைம் அண்ட் பிளேஸ் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் கான்ட்ராக்ட் பார்த்திருந்தோம். இந்த வீடியோல நம்ம பார்க்க போற டாபிக் ரெசிப்ரோக்கல் ப்ராமிசஸ். ஏற்கனவே கான்ட்ராக்டோட மீனிங் என்னங்கிறது நம்ம முன்னாடி வந்திருந்த வீடியோல பார்த்திருந்தோம். ஒரு கான்ட்ராக்ட் எப்படி ஆரம்பிக்குது, ஒரு கான்ட்ராக்ட் எப்படி உருவாகுது அப்படின்னா ஒரு ப்ராமிஸ்ல இருந்து தான் ஒரு கான்ட்ராக்ட் போட ஆரம்பிக்கிறோம். ஸோ அந்த ப்ராமிஸை நம்ம ரெண்டு விதமா பிரிக்கலாம். ஒன்னு ரெண்டு பார்ட்டிஸுமே, சம்பந்தப்பட்ட ரெண்டு நபர்களுமே ஒருத்தருக்கு ஒருத்தர் ப்ராமிஸ் பண்ணலாம். அதை நம்ம என்னங்கிறோம்னா பைலேட்ரல் கான்ட்ராக்ட். ரெண்டு பேருமே மாத்தி மாத்தி ஒருத்தருக்கு ஒருத்தர் ப்ராமிஸ் பண்ணிக்கிறாங்க, அது பைலேட்ரல் கான்ட்ராக்ட். ஒரு கான்ட்ராக்ட்ல ஒருத்தர் மட்டும் ப்ராமிஸ் பண்ணா அது யூனிலேட்ரல் கான்ட்ராக்ட். பைலேட்ரல் கான்ட்ராக்ட் தான் நம்ம ரெசிப்ரோக்கல் ப்ராமிஸ் அப்படிங்கிறோம். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லித்தரேன், அப்ப இன்னும் ஈஸியா புரியும். பைலேட்ரல்னா ப்ராமிஸ் மேட் பை போத் த பார்ட்டிஸ். ஒரு கான்ட்ராக்ட்ல சம்பந்தப்பட்ட இருக்கிற ரெண்டு பார்ட்டிஸுமே மாத்தி மாத்தி ஒருத்தருக்கு ஒருத்தர் ப்ராமிஸ் பண்ணிக்கிறாங்க, அது பைலேட்ரல். எக்ஸாம்பிள், X agrees to sell his car to Y. Y agrees to pay rupees 5 lakhs for the car. X தன்னுடைய காரை Yக்கு விக்கிறதா ஒத்துக்கிறாரு. அந்த காருக்கு Y எவ்வளவு அமௌண்ட் கொடுக்கறதா ஒத்துக்கிறாரு, 5 lakhs rupees தரேன் அப்படின்னு சொல்லி ப்ராமிஸ் பண்றாரு. சோ X Yக்கு காரை கொடுக்கறதா ப்ராமிஸ் பண்றாரு, Y அதுக்கு பதிலா Xக்கு 5 lakhs கொடுக்கறதா ப்ராமிஸ் பண்றாரு. சோ ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் மாத்தி மாத்தி ப்ராமிஸ் பண்றாங்க. எக்ஸ் எக்ஸ பொறுத்த வரைக்கும் Y ப்ராமிசர், Y பொறுத்த வரைக்கும் X ப்ராமிசர். சோ ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் ப்ராமிஸ் பண்றாங்க. சோ ரெண்டு பார்ட்டிஸுமே ஒரு விஷயத்தை செய்யறோம் அப்படின்னு சொல்லி ப்ராமிஸ் பண்றப்போ அது பைலேட்ரல் கான்ட்ராக்ட். இது நம்ம ஏற்கனவே முன்னாடி வந்திருந்த வீடியோல டைப்ஸ் ஆஃப் கான்ட்ராக்ட்ஸ்ல பார்த்திருக்கோம். இந்த பைலேட்ரல் கான்ட்ராக்ட் தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா ரெசிப்ரோக்கல் ப்ராமிஸ். ரெசிப்ரோக்கல் அப்படின்னா அதோட மீனிங் மியூச்சுவல், ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்படின்னு தமிழ்ல சொல்லலாம். ஒருத்தருக்கு ஒருத்தர் ப்ராமிஸ் பண்ணிக்கிறாங்க, அது பைலேட்ரல். யூனிலேட்ரல் நமக்கு இங்க தேவையில்லதான், இருந்தாலும் ஜஸ்ட் உங்களுக்கு புரியறதுக்காக மீனிங் மட்டும் சொல்றேன். யூனிலேட்ரல்ல ஒரே ஒரு பார்ட்டி மட்டும் ப்ராமிஸ் பண்றாரு, இங்க ரெண்டு பேருமே ப்ராமிஸ் பண்றாங்க, இங்க ஒருத்தர் மட்டும் ப்ராமிஸ் பண்ணுவாங்க. அது எப்படின்னு கேட்டீங்கன்னா எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. கேஷ் அவார்ட் ஃபார் ஃபைண்டிங் அவுட் a lost thing. என்னோட ஏதாவது ஒரு பொருள் தொலைஞ்சிருக்கு அப்படின்னு வைங்க, நான் பேப்பர்ல ஒரு ஆட் கொடுக்கறேன், அதை கண்டுபிடிச்சு தரவங்களுக்கு இவ்வளவு ரூபா கேஷ் அவார்ட் கொடுக்கறேன். சோ இங்க நான் மட்டும் தான் ப்ராமிஸ் பண்ணிருக்கேன், யாரு வேணா கண்டுபிடிச்சு கொண்டு தரல, யாருமே எனக்கு ப்ராமிஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. இந்த மாதிரி நான் உங்க பொருளை சத்தியமா ப்ராமிஸா கண்டுபிடிச்சு தரேன் அப்படின்னு யாரும் ஒத்துக்கிறது இல்ல, யாரும் ப்ராமிஸ் பண்றது இல்ல. யாரு கண்டுபிடிச்சு கொண்டு வந்து கொடுத்தாலும் நான் அவங்களுக்கு அந்த கேஷ் அவார்ட் கொடுக்கணும். சோ இங்க ஒரே ஒரு பார்ட்டி தான் ப்ராமிஸ் பண்றாங்க. அதே மாதிரி பிரைசஸ், காம்படிஷன் எல்லாம் நடத்தி ஜெயிக்கிறவங்களுக்கு பிரைஸ் கொடுக்கறோம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்றாங்க. சோ ஒரு பார்ட்டி தான் இங்க ப்ராமிஸ் பண்றாங்க. ஒரு கம்பெனி அதே மாதிரி, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட்ல சொல்றாங்க, இவ்வளவு சேல்ஸ் டார்கெட் அச்சீவ் பண்ணா உங்களுக்கு இவ்வளவு ரூபா கமிஷன் கொடுக்கறோம். இங்கேயும் யாரு ப்ராமிஸ் பண்றாங்க, கம்பெனி மட்டும் தான் ப்ராமிஸ் பண்றாங்க. சோ சேல்ஸ் டார்கெட் யாரு அச்சீவ் பண்ணாலும் அவங்களுக்கு கம்பெனி அந்த பணத்தை கொடுத்தாகணும், கம்பெனி மட்டும் தான் ப்ராமிசர். சோ அந்த மாதிரி இருக்கப்ப அது யூனிலேட்ரல். யூனிலேட்ரலை பத்தி நமக்கு இங்க ரெசிப்ரோக்கல் ப்ராமிஸ்க்கும் யூனிலேட்ரலுக்கும் சம்பந்தம் இல்ல. எது ரெசிப்ரோக்கல்னா பைலேட்ரல் கான்ட்ராக்ட் தான் ரெசிப்ரோக்கல் ப்ராமிஸ். அதாவது ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி ப்ராமிஸ் பண்ணா எக்ஸோட கன்சிடரேஷன் 5 lakhs, Yயோட கன்சிடரேஷன் கார். சோ ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் மாத்தி மாத்தி ப்ராமிஸ் பண்றப்போ அதை நம்ம ரெசிப்ரோக்கல் ப்ராமிஸ் அப்படிங்கிறோம். ப்ராமிசஸ் which form consideration or part of consideration for each other. சோ ஒருத்தருக்கு ஒருத்தர் மாத்தி மாத்தி கன்சிடரேஷன் அப்படின்னா something which is given in return. உனக்கு பதிலா என்ன கிடைக்குது, எக்ஸுக்கு கார் கொடுக்கறாரு, அதுக்கு பதிலா 5 lakhs கிடைக்குது. Y 5 lakhs கொடுக்கறாரு, அதுக்கு பதிலா Yக்கு கார் கிடைக்குது. So consideration for each other are called reciprocal promises. இப்ப kinds of reciprocal promise, என்னென்ன விதமான reciprocal promise இருக்கு? 3 விதமான reciprocal promise இருக்கு. ஒன்னு mutual and independent, அடுத்தது mutual and dependent, மூணாவது mutual and concurrent. மூணுக்குமே ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லிடுறேன், அப்புறம் ரீட் அவுட் பண்றேன். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது மியூச்சுவல் அண்ட் இண்டிபெண்டன்ட். இப்ப நான் ஃபர்ஸ்ட் சொன்ன எக்ஸாம்பிளே இப்போ அந்த எக்ஸ் பை ஒரு எக்ஸாம்பிள் சொன்ன பாருங்க ரெசிப்ரோக்கல் ப்ராமிஸ்க்கு, அதுவே நம்ம மியூச்சுவல் அண்ட் இண்டிபெண்டன்ட் கூட எழுதிக்கலாம். மியூச்சுவல்னா ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ப்ராமிஸ் பண்றாங்க. இண்டிபெண்டன்ட் அப்படின்னா ஒருத்தர் அவரோட ப்ராமிஸ் இன்னொருத்தர் ஃபுல்ஃபில் பண்ணாரா இல்லையான்னு பார்க்காமையே அவருடைய ப்ராமிஸை ஃபுல்ஃபில் பண்ணா அது இண்டிபெண்டன்ட். இங்க ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்திருக்கேன் பாருங்க. A agrees to sell his car to B. B agrees to pay rupees 5 lakhs. A தன்னுடைய காரை Bக்கு விக்கிறேன்னு சொல்றாரு, B அதுக்கு 5 lakhs தரங்கிறாரு. இப்ப A B 5 lakhs கொடுத்தாதான் நான் காரை கொடுப்பேன்
அப்படின்னு சொல்லல. நான் காரை டெலிவர் பண்றேன், பி அதுக்கு பதிலாக 5 lakhs கொடுக்குறேங்கிறாங்க. ஸோ இங்க ஏ காரை டெலிவர் பண்றது, பி 5 lakhs கொடுத்தா மட்டும்தான் டெலிவர் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லல. பி கார் டெலிவர் பண்றதுக்கு முன்னாடியும் கொடுக்கலாம், இல்ல கார் டெலிவர் பண்ணதுக்கு பின்னாடியும் கொடுக்கலாம். ஸோ பி பணத்தை கொடுக்கறத டிபெண்ட் பண்ணி ஏ டெலிவர் பண்ண போறது இல்ல. அதே மாதிரி பி அக்ரீஸ் டு பே 5 lakhs. இங்கேயும் பி வந்து காரை கொடுத்தாதான் 5 lakhs கொடுப்பேன் அப்படின்னு சொல்லல. கார் கொடுக்கறதுக்கு முன்னாடியும் கொடுக்கலாம், பின்னாடியும் கொடுக்கலாம். ஸோ ஏயோட பெர்ஃபார்மன்ஸ் பி பணத்தை கொடுக்கறது பொறுத்து கிடையாது. அதே மாதிரி பி யோட ப்ராமிஸை ஃபுல்ஃபில் பண்றது ஏ வந்து காரை கொடுக்கறத பொறுத்து கிடையாது. ஸோ இங்க இண்டிபெண்டா இருக்கு, அது மியூச்சுவல் அண்ட் இண்டிபெண்டன்ட். அடுத்தது பாருங்க மியூச்சுவல் அண்ட் டிபெண்டன்ட். இங்க வந்து ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க. ஏ அக்ரீஸ் டு செல் ஹிஸ் கார் டு பி. இதே எக்ஸாம்பிள் தான், ஆனா என்ன கண்டிஷன்? இஃப் பி பேஸ் rupees 5 lakh. பி 5 lakhs கொடுத்தா மட்டும்தான் ஏ தன்னுடைய காரை விற்பாரு. அப்ப ஏ ப்ராமிஸை ஃபுல்ஃபில் பண்ணும்னா அது எதை டிபெண்ட் பண்ணிட்டு இருக்கு? பி பணத்தை கொடுக்கறத பொறுத்து இருக்கு. பி பணத்தை கொடுத்தா ஏ காரை கொடுப்பாரு, பி பணத்தை கொடுக்காட்டி ஏ காரை கொடுக்க மாட்டாரு. ஸோ இங்க வந்து ஏ ப்ராமிஸை ஃபுல்ஃபில் பண்ணும்னா அது எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா பி ப்ராமிஸை ஃபுல்ஃபில் பண்றதை பொறுத்து. அது மியூச்சுவல் அண்ட் டிபெண்டன்ட். இப்போ நீங்க வீடெல்லாம் எடுக்க போறீங்க அப்படின்னா அமௌண்ட்டை ஃபுல்லாக கொடுத்தாதான் அந்த வீட்டை வந்து நம்ம பேருக்கு எழுதி தருவோம். ஸோ அது வந்து டிபெண்டன்ட். இதெல்லாம் மியூச்சுவல் அண்ட் டிபெண்டன்ட். நெக்ஸ்ட் மியூச்சுவல் அண்ட் கன்கரண்ட். கன்கரண்ட் அப்படின்னா ஒரே நேரத்தில் ஒரே சமயத்தில் நடந்தா அதை என்னன்னு சொல்றோம்னா கன்கரண்ட் அப்படிங்கிறோம். மியூச்சுவல் அண்ட் கன்கரண்ட் அப்படின்னா ஏ செல்ஸ் இஸ் கார் டு பி அண்ட் பி இமீடியட்லி பேஸ் rupees 5 lakh. இதே எக்ஸாம்பிள், ஏ காரை கொடுக்கறாரு, பி கையோட 5 lakhs கொடுக்கறாரு. ஸோ ரெண்டு பேருமே அட் அ டைம் ப்ராமிஸை ஃபுல்ஃபில் பண்றாங்க. அது மியூச்சுவல் அண்ட் கன்கரண்ட். ஆல் கேஷ் ஸ்பாட் டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே எதுல வரும்னா மியூச்சுவல் அண்ட் கன்கரண்ட். நீங்க ஒரு ரெடிமேட் கார்மெண்ட் ஷாப்ல போறீங்க, துணியை கையோட வாங்குறீங்க, பணத்தை அப்பவே கொடுத்துறீங்க. ஸோ அது வந்து என்ன கான்ட்ராக்ட்? மியூச்சுவல் அண்ட் கன்கரண்ட். ஒரே டைம்ல ஸ்பான்டேனியஸா ரெண்டு பேருமே அவங்களோட ப்ராமிஸை ஃபுல்ஃபில் பண்ணா அது மியூச்சுவல் அண்ட் கன்கரண்ட். ஸோ 3 விதமானது இருக்கு, மியூச்சுவல் அண்ட் இண்டிபெண்டன்ட். அப்படின்னா ரெண்டு பேருமே இண்டிபெண்டா இன்னொருத்தன் பண்றானா இல்லையான்னு பார்க்காம தன்னுடைய ப்ராமிஸை ஃபுல்ஃபில் பண்ணா இண்டிபெண்டன்ட். மியூச்சுவல் அண்ட் டிபெண்டன்ட்னா ஒருத்தன் தன்னுடைய ப்ராமிஸை ஃபுல்ஃபில் பண்ணாதான் இன்னொருத்தன் அவனுடைய ப்ராமிஸை ஃபுல்ஃபில் பண்ணுவான் அப்படின்னா அது மியூச்சுவல் அண்ட் டிபெண்டன்ட். மியூச்சுவல் அண்ட் கன்கரண்ட்னா ரெண்டு பேரும் அட் எ டைம் அவங்களோட ப்ராமிஸை ஃபுல்ஃபில் பண்ணா அது மியூச்சுவல் அண்ட் கன்கரண்ட். இப்போ இதோட எக்ஸ்பிளனேஷன் பார்த்துருவோம். வேர் each party must perform his promise independently without the performance of the other, the promise are mutual and independent. So ஒருத்தன் பெர்ஃபார்ம் பண்றானா இல்லையான்னு பார்க்காமையே தன்னுடைய ப்ராமிஸை ஃபுல்ஃபில் பண்ணா அது மியூச்சுவல் அண்ட் independent. Mutual and dependent, where the performance of promise by one party depends upon the prior performance of promise by the other party. இன்னொருத்தன் பெர்ஃபார்ம் பண்றானா இல்லையா அப்படின்னு பொறுத்து தான் அந்த ஒரு பார்ட்டி இன்னொரு பார்ட்டி தன்னுடைய ப்ராமிஸை பெர்ஃபார்ம் பண்ணுவாரு. அப்படின்னா the promises are conditional and dependent. அதாவது இன்னொருத்தன் ஃபுல்ஃபில் பண்ணாதான் நான் என்னுடைய ப்ராமிஸை ஃபுல்ஃபில் பண்ணுவேன் அப்படின்னா அது வந்து மியூச்சுவல் அண்ட் டிபெண்டன்ட். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நீங்க வீடு கட்டுறதுக்கு ஒரு கான்ட்ராக்ட் கொடுக்குறீங்க. அப்ப அந்த கான்ட்ராக்ட் வந்து பணத்தை கொடுத்தாதான் நான் கட்ட முடியும் அப்படின்னா அது என்னங்கிறோம்? மியூச்சுவல் அண்ட் டிபெண்டன்ட். நம்ம பணத்தை கொடுத்தா மட்டும்தான் அவனுடைய ப்ராமிஸ், அதாவது வீட்டை கன்ஸ்ட்ரக்ட் பண்றது அவன் நமக்கு கொடுத்த ப்ராமிஸ். ஸோ அதை ஃபுல்ஃபில் பண்ணணும்னா நம்ம பணத்தை கொடுக்கணும். அது மியூச்சுவல் அண்ட் டிபெண்டன்ட். நெக்ஸ்ட் மியூச்சுவல் அண்ட் கன்கரண்ட். கன்கரண்ட்னா ஒரே நேரத்தில் நடந்தா கன்கரண்ட். ஸோ ரெண்டு பார்ட்டிஸும் அவங்களுடைய ப்ராமிஸை ஒரே நேரத்தில் ஃபுல்ஃபில் பண்றாங்க. வேர் தி டூ ப்ராமிசஸ் ஆர் செட் டு பி பெர்ஃபார்ம் சைமல்டேனியஸ்லி, தே ஆர் செட் டு பி மியூச்சுவல் அண்ட் கன்கரண்ட். ஒரே சமயத்தில் அவங்களுடைய ப்ராமிஸை ஃபுல்ஃபில் பண்ணா அது மியூச்சுவல் அண்ட் கன்கரண்ட். ஸோ டைப்ஸ் ஆஃப் ரெசிப்ரோக்கல் ப்ராமிஸோட மீனிங் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.